ஹே ஆல், இன்றைக்கி மசாலா டீ எப்படி போடலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் இங்கே இருக்குது. இந்த ஸ்பைசஸோட நம்ம கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து மசாலா டீ செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பாலை பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் ஆஃப் மில்கை நான் சிம்மில் வச்சு பாயில் பண்ண விட்டுருக்கேன். அது பாயில் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம இந்த சாய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிருக்கேன். இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் ஆஃப் அங்கே மில்க்கு பாயில் பண்ண வச்சுருக்கேன்னா, ஸோ அதனால் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டரை மட்டும் இங்கே ஊற்றி பாயில் பண்ண வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு இந்த தண்ணியும் நல்லா பாயில் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் இடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சரை நல்லா இடிச்சிட்டு அது கூட மற்ற இருக்க எல்லா ஸ்பைசஸையும் வச்சு நல்லா இடித்து ஒரு கரன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் வராது. ஸோ அந்த இடிக்கிற கல் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏலக்காய், பெப்பர், அப்புறம் பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த மசாலா டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா இடித்து தட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு லைட்டாக கரன்னு ஒரு மசாலா மாதிரி இருக்கும், பேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சாய் மசாலா ரெடி. இப்போ இந்த பாயில் பண்ண வாட்டரில் இந்த இடித்து வச்ச பேஸ்ட்டை நம்ம அந்த வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ண விடணும். அந்த 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் 1/2 கிளாஸாக மாறுற அளவுக்கு நல்லா பாயில் ஆகி வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை போட்டு பாயில் பண்ண விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் டீத்தூள், எந்த டீத்தூள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சக்கராகோல்டு டீத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன், அதோட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து பாயில் பண்ண விடணும். நல்லா கொஞ்சம் பாயில் ஆகி ஒரு கலர் மாறுற ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் பாயில் ஆகி அந்த ஸ்பைசஸோட டேஸ்ட்டு, ஸ்மெல் எல்லாமே இந்த வாட்டரில் இறங்குற வரைக்கும் பாயில் பண்ண விட்டுட்டு நம்ம தேவையான வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சில பேருக்கு வெல்லம் போட்டு குடிச்ச சுகர் டேஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த வெல்லத்தோட 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். என்னோட இது என்ன அப்படின்னா வெல்லம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி 1/2 கிளாஸாக அந்த சாய் மாறினோன்னே நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க மில்கில் இதை ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் அந்த சாயோட அந்த மில்கை சேர்த்து கொதிக்க விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த எசன்ஸ்லாம் இறங்கி மில்க்கு நல்ல கலராக, அந்த டீ நல்ல கலராக வரும். அதோட ஸ்மெல்லே செம்மையாக இருக்கும். அதை நம்ம ஃபீல் பண்ணுறப்ப தென் ஸ்டைன் பண்ணி சர்வ் பண்ணால் நம்மளோட டெல்லி ஸ்டைல் மசாலா சாய் ரெடி. இதை குடிச்சிங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில் ரெசிபி கேளுங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.